வணக்கம் மை டியர் ஜோன்மேட்ஸ், வெல்கம் டு சஃபி ஜோன். நான் உங்க ஷஃபி அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு பையன் பிறந்துச்சு, அதுக்கு அண்ணன் பாப்பா பிறந்துச்சுன்னா உங்களுக்கு தரமா யாருக்கும் பிறந்த மாதிரி பிறந்துச்சு. எனக்கு வேண்டாம், விளங்கிரும் வீடு. பர்ஸை வச்சுட்டு போயிடுவாரு, நான் அதுல இருந்து அமௌண்ட் எடுத்துப்பேன். நீ தூக்கிட்டல விட்டுருவாமா. இப்ப நான் கட்டிட்டு இருக்க சாரி அதுலதான் சார் எடுத்தது, அந்த மாதிரி சேவ் பண்ணி. என்ன ஒரு பெருமை. குளிக்கிறதுக்கே சோம்பேறிப்படுவாங்க சார். 2 நாளைக்கு 3 நாளைக்கு ஒரு தடவை தான் சார் குளிப்பாங்க. நல்லா வைக்கிறதுக்கே இப்படி குளிர்ற உடம்ப கொண்டு உள்ள வச்சா என்ன ஆகும்? அப்படி குளிச்சாலும் காது நிறைய சோப்பு அதோட வருவாங்க சார். ரீசெண்டா இந்த மறதி வச்சு ஒரு கான்செப்ட் வந்துச்சு பாத்தீங்களா? அதுல பயங்கரமான கண்டென்ட்லாம் இருந்துச்சு. அதே மாதிரி தமிழால பாத்தீங்க அப்படின்னா சோம்பேறி, இப்படிப்பட்ட சோம்பேறிகள்லாம் இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பிரமாதமான ஒரு எபிசோடு பாட்டுச்சு. ஸோ இது ரெண்டு தான் நம்ம பார்க்க போறோம். ஆரம்பிச்சிடலாமா? இவருடைய எந்த மறதியெல்லாம் உங்களுக்கு ரொம்ப எரிச்சலை விட்டார்? இதையெல்லாம் மறந்துடுறார் மனுஷன். கொட்டுங்க உங்க குறையெல்லாம் கொட்டுங்க, அதுக்கு தானே வந்திருக்கீங்க இந்த சாமாவு. கல்யாணம் புதுசுல நாங்க செப்பரேட்டா வீடு எடுத்துட்டோம். அன்னைக்கு தான் ஆபீஸ்க்கு போறோம். அவரு கல்யாணத்துக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ் கூட ரூம்ல இருந்தாரு. நான் ஷிஃப்ட் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து தூங்கிட்டேன். இவர் வரவே இல்லை. எனக்கு ஒரு 2:30க்கு முழிப்பு வந்து பார்த்தா இவர் பக்கத்துல இல்ல, வீட்டுக்கும் வரல. கால் பண்ணாலும் கால் இவர் பிக் பண்ணவே இல்லை. இவர் மறதியில கல்யாணம் முடிச்சிருக்கோம், இங்க ஒரு வீடு எடுத்திருக்கோம், இங்க வரணும்னு தெரியாம அங்க போய் தூங்கியும் ஆச்சு. ஃப்ரெண்ட் வீட்ல போய் அவர் எங்க இருந்தாரோ. அவன் கல்யாணம் புதுசுல அதுவும் தனியாலாம் வீடு எடுத்துட்டா எப்படா அந்த வீட்டுக்கு போவோம் அப்படிங்கிற மாதிரி துடிப்பாங்க. இந்த மனுஷன் என்னன்னா வீட்டையே மறந்து ஃப்ரெண்ட் ரூம்ல போய் படுத்தாரா? யார் சாமி இவன்? எங்க இருந்து வந்திருக்கான்? ரொம்ப ஒரு விசித்திரமான மறதி கேஸால இருக்குது. சரி ரைட், அந்த மனுஷன் சைடுல அதுக்கு என்ன ரீசன் சொல்றாருன்றது கேட்டுருவோம். அதுக்கெல்லாம் ரீசன் இருக்குப்பா. கல்யாணம் ஆனதை மறந்து முதல் குற்றம். அதுக்கப்புறம் நீங்க ஒரு வீட்டுக்குள்ள தனியா குத்திரம் போயிட்டீங்கன்னு மறந்துருக்கீங்க, 2வது குற்றம். ஐயே வர சாச்சி எல்லாம் ஸ்ட்ராங் ஆகிட்டே போ. என்னன்னா ஆல்மோஸ்ட் நான் 6 இயர்ஸ் வந்து அதே ரூம்ல தான் இருக்கேன். ஸோ அன்னைக்கு ஆஃபீஸ் முடிச்சுட்டு எனக்கு வந்து என்னன்னா இந்த வீடு இருக்குங்கிறத நான் மறந்துட்டேன். இதெல்லாம் ஒரு காரணம். வீடு இருக்குங்கிறத மறந்துருக்கலாம், பொண்டாட்டி இருக்குங்கிறத எப்படி மறந்தீங்க? அதானே இப்ப கேள்வி. எப்படி மறந்தீங்க இதை? மாட்டேங்கிறானே, நான் என்ன பண்ணு சார், டெய்லி ஒரு ரொட்டீன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்ப ரொம்ப ரோலிங் ஆகுது. அது சரி விடு. இந்த மனுஷன் சமாளிக்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, பொண்டாட்டியை மறக்கல, வீட்டெல்லாம் மறக்கல, பசங்க கூப்பிட்டுருக்காங்க போல இருக்கு. மச்சான் அப்படின்னு. ஓ அப்படியா, சரி ரைட்டு, மறந்தியை யூஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு கிளம்பி போன மாதிரி தான் இருக்கு. எனக்கு வந்து என்னன்னா இந்த வீடு இருக்குங்கிறத நான் மறந்துட்டேன். டேய் இதெல்லாம் ஒரு பிசினஸ் ட்ரிக்டா, தெரிஞ்சுக்க. ஆனா சும்மா சொல்லக்கூடாதுங்க, இந்த மறதிங்கிறது கூட ஒரு நல்ல வியாதி தான் போல இருக்கு. அதுலயும் குறிப்பா கல்யாணம் ஆனவனுக்கு. ஏன்னா புதுசா காரணத்தை யோசிச்சு சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. எதை கேட்டாலும் மறந்துட்டேன்னு சொல்லிட்டு போயிடலாம். இப்போ ஒரு கண்டிஷன், இன்கேஸ் 4 நாள் ஃப்ரெண்ட்ஸோட ட்ரிப்பு கூப்பிடுறாங்கன்னு வைங்களேன், போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா அச்சச்சோ எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா, பொண்டாட்டி ஒருத்தி இருக்காளா, மறந்தே போயிட்டேன்ல அப்படின்னு சொன்னா கூட இவனுக்கு இதே பொழப்பா போச்சு அப்படிங்கிற மாதிரி கேஷுவலா எடுத்துப்பாங்க. எஸ், ஆக்சுவலி ஒரு வழி மாதிரி பெங்களூர்ல வந்துட்டாரு. என்னது? ஏன் மறதி உள்ள கணவர் தேவைப்படுகிறார்? சார், நம்மளுக்கு ஏதாச்சும் ப்ரெஷர் இருக்கும், அந்த ப்ரெஷர் நம்ம எங்க இறக்குறதுன்னு தெரியாது. அதுக்கு சோ அப்ப அவர் லைட்டா ஏதாச்சும் மறந்தா அதை வச்சு ஒரு பெரிய சண்டையாகி அந்த ப்ரெஷர் அப்படியே இறக்கிக்கிறது. அந்த வருஷம் கை தட்டுற ஸ்டைல பாத்தீங்களா இல்லையா? நம்ம சமுத்திர கடி திட்டுவாரு, அந்த மாதிரியே இருக்கு. ஆனா எப்படி இந்த மறதிங்கிற வியாதி ஆண்களுக்கு சில பெனிஃபிட்ஸை கொடுக்குதோ அதே மாதிரி பெண்களுக்கும் சில பெனிஃபிட்ஸ் கொடுக்கத்தான் செய்யுது போல இருக்கு. இருக்கிற பிரஷர் எல்லாம் இந்த மறதியை யூஸ் பண்ணி இங்க கொட்டிடுறாங்களாம்ல, அதை வச்சு ஒரு பெரிய சண்டையாக்கி அந்த ப்ரெஷர் அப்படியே இறக்கிக்கிறது. நம்ம மறந்த விஷயத்த கூட நம்ம அவங்க மேலேயே அதை இது பண்ணி நீங்க தான் மறந்துட்டீங்க இதை அப்படின்னு சொன்னோம்னா அவங்களும் ஒரு கட்டத்துல ஆமா நம்ம மறந்துருக்கலாம் இப்படி எல்லாம் யூஸ் பண்றாங்க. ஆனா அந்த மனுஷனுக்கு உண்மையிலேயே மறதி இல்லாம மறதி இருக்கிற மாதிரி நடிச்சிட்டு இருந்தா ஆனா மறதியை வச்சு இவ்வளவு பெனிஃபிட்ஸ் இருக்குன்றது இன்னைக்கு தானப்பா தெரிய வருது. இது தெரிஞ்சா நம்மளே 4 வீட்டு சேர்த்து போட்டுருக்கலாம் போலயே. நாளையெல்லாம் நல்லானே நம்பு நம்பு நடமே. சொல்லுமா. எல்லாம் வாங்கிட்டீங்களா? ஐயோ மறந்துட்டேமா. ஐயோ பர்ஸை வச்சுட்டு போயிடுவாரு, நான் அதுல இருந்து அமௌண்ட் எடுத்துப்பேன். நீ தூக்கிட்டல விட்டுருவாமா. மறுபடியும் பர்ஸ் வேணும்னு சொல்லிட்டு வருவாரு, வந்து எடுத்து பார்த்துட்டு கரெக்டா இருக்க மாதிரியே எண்ணிட்டு அப்படியே எடுத்துட்டு போயிடுவாரு. 2 2s are 4 4 2s are 8. ஓகேடா. எவ்வளவு குறையா இருக்குன்னு அவருக்கு தெரியாது. இப்ப நான் கட்டிட்டு இருக்க சாரி அதுலதான் சார் எடுத்தது, அந்த மாதிரி சேவ் பண்ணி. என்ன ஒரு பெருமை.
ஆக மொத்தத்துல இந்த மறதியில பெண்களுக்கு தான் பெனிஃபிட் அதிகம் போல இருக்கு. இருக்கிற கோவத்தெல்லாம் காட்டி அவனையே திட்டி அவன்கிட்ட சாரி வாங்குறது மட்டும் இல்லாம அவன் காசுலயே சாரி வாங்கிக்கிறாங்க. மனசு உடைஞ்சிராதீங்க, வாழ்க்கை வழுக்க மாதிரி. பிரச்சனை ஆரம்பிக்கணும்னு சொல்லி தான் அவங்க ஆரம்பிப்பாங்களே. மறந்துட்டேன்னு அவங்க சொல்றதுக்கு எது கிடையாது. அவங்க ஏதோ ஸ்டார்ட் பண்ண வராங்க. உங்ககிட்ட 5 பொருள் சொன்னேன், 3 பொருள் ஒரு கவர்ல அதை என்ன பண்றோம்னா, ஆமா மறந்துட்டோமா விட்டுரு, ஏதோ ஒரு ஞாபகத்துல மறந்துட்டோம் அப்படின்னு சொன்னா குயிக் செட்டில்மெண்ட் அப்படியே முடிஞ்சிரும். மறந்துட்டேன் அப்புறம் நான் முடிச்சு அப்புறம் அதுக்கப்புறம் போயிடும், இவனுக்கு வேற வேலை இல்லை அப்படின்னு பையன் தோத்துட்டான். பெண்களுக்கு பண பெனிஃபிட் இருக்கலாங்க, ஆனா ஆண்களுக்கு தேவையானது ஒரே ஒரு பெனிஃபிட், அது நிம்மதி. அந்த நிம்மதி இந்த மறதியில கிடைக்குது அப்படின்னா அது ஒரு வரப்பிரசாதம் இல்லையா? ஏதோ ஒரு ஞாபகத்துல மறந்துட்டோம் அப்படின்னு சொன்னா குயிக் செட்டில்மெண்ட் அப்படியே முடிஞ்சிரும். நீ பொழைச்சுப்ப, நீ பொழைச்சுப்ப. நீ என்ன அசிங்கமா திட்டிக்கோ, அவமானப்படுத்திக்கோ, என் பர்ஸ்ல இருந்து காசு எடுத்துக்கோ, என்ன வேணா பண்ணிக்கோ, ஆனா நான் தெரிஞ்சோ தெரியாமையோ ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டேனா மறந்துட்டேன், நீ மன்னிச்சு விட்டுறணும். இந்த டீலிங்ல வாழலாம்னு சொல்லிட்டு கோடு போட்டு வாழ்றாங்களே, திருத்த முடியாது. இத வச்சு தான் தப்பி இருக்கு. இவ்வளவு நேரமா மறதியில ஆண்களுக்கு என்ன பெனிஃபிட் இருக்கு, பெண்களுக்கு என்ன பெனிஃபிட் இருக்கு அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம்ல. இப்போ சோம்பேறித்தனத்துல என்னென்ன அட்வான்டேஜ் எல்லாம் இருக்கு அப்படிங்கறத தமிழா ஷோ மூலமா பிரிச்சு வச்சிருக்காங்க. வாங்க அது என்னன்றத நானே காட்டுறேன். நீங்க சோம்பேறி தான் அப்படிங்கறத நீங்களே ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுக்க போறீங்க. நான் நடக்கிறதுக்கே ஃபர்ஸ்ட் சோம்பேறி படுவேன் சார். இறங்கு, நான் ஏற முடியாது என்னால, ப்ளீஸ். எங்கேயுமே வெளில நடக்க மாட்டீங்களா? அம்மா ஏதாச்சும் வா அப்படின்னு ரொம்ப சண்டை போட்டுக்கிட்டா தான் நான் இறங்க. ஏன்னா ஸ்டெப்ஸ் 2nd ஃப்ளோர் சார். அம்மா ஐயா புள்ளன்னு பெத்தா இப்படி ஒரு புள்ளைய பெறணுமா? ஸோ இறங்கி போயிட்டு வரணும், குளிச்சு கிளம்பணுன்ற போதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு. குளிக்கணுமா, கிளம்பணுமா, அதுவும் 2nd ஃப்ளோர்ல இருந்து கீழே இறங்கி போகணுமா, இவ்வளவு கஷ்டம் யாருக்கு வரக்கூடாதுல்ல? என் நெஞ்சு நெருப்பா கொதிக்குது. இது வெறும் டீசர் தான், இதுக்கப்புறம் பேசுறதெல்லாம் கொஞ்சம் கேளுங்க. மேல சொல்றேன் கேட்டுக்க. சொல்லுங்க. அப்படி வீட்ல நீங்க அப்படி என்ன அரும்பெரும் வேலைகள் பாக்குறீங்க? ஒன்றும் பண்ண மாட்டேன் சார், அப்படி ஜாலியா படுத்துட்டே இருப்பேன். படுத்துட்டு ஃபோன் பார்த்துட்டே இருப்பேன். ரீல்ஸ் அதிகமா பார்ப்பேன் சார். நாசமா போச்சு. உங்க பொண்ணு இவ்வளவு நான் சோம்பேறியா இருப்பேங்கிறத கேஷுவலா சொல்றாங்க, நீங்க ரகண்டு ரசிச்சிட்டு இருக்கீங்க. நானும் கோவம் வரும்னு பாக்குறேன். அது நமக்கு தானே கேட்கறதுக்கு புதுசா இருக்குது. அவங்க வீட்டுல டெய்லி அதை பார்த்துட்டு தானே இருக்காங்க, அவங்களுக்கே ஷாக் ஆக போகுது. உனக்கு வேணா இது புதுசா இருக்கலாம், எனக்கு ரொம்ப ரொம்ப பழசு. இருந்தாலும் அந்த அம்மா மனசுக்குள்ளேயும் சில குமுறல்கள் இருக்கத்தானே செய்யும். அதை இப்ப கொட்டுவாங்க கேளுங்க. குளிக்கிறதுக்கே சோம்பேறி படுவாங்க சார். 2 நாளைக்கு 3 நாளைக்கு ஒரு தடவை தான் சார் குளிப்பாங்க. அதுவும் அடம் பண்ணி நான் சத்தம் போட்டு குளிக்க வைப்பேன். உள்ள வைக்கிறதுக்கே இப்படி குளிர்றேன், உடம்ப கொண்டு உள்ள வச்சா என்ன ஆகும்? அப்படி குளிச்சாலும் காது நிறைய சோப்பு, கழுத்தெல்லாம் சோப்பு, அதோட வருவாங்க சார். ஏய் என்ன குளிச்சிருக்க நீ, சோப்பு இப்படி எல்லாம் வந்திருக்கு நீ எடுப்பாங்க, அப்படியே தொடச்சுக்குவாங்க. பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கமா. பின்ன குளிக்கிறதே ஒரு பெரும்பாடு, இதுல காதுல சோப்பு இருக்குன்றதுக்காக மறுபடியும் போய் கழுவ முடியும்? தொடச்சிக்க வேண்டியதான். ஆனா உண்மையிலேயே ரொம்ப ஆச்சரியமா இருக்குங்க. நம்ம எல்லாம் சின்ன வயசுல இருக்கும்போது 8 வாட்டி கடைக்கு அனுப்புவாங்க, போக மாட்டேன்னு சொன்னா செவுட்லயே 2 வச்சு அனுப்பி விடுவாங்க. ஆனா இங்க குளிக்க வைக்கிறதுக்கே இந்த நிலைமையா? சாப்பிட்டா ஒரு தட்டை எடுத்து கொண்டு வைனா குனிய முடியாது, குனிஞ்சா இடுப்ப கிடக்கு. குனிஞ்சிட்டு நிமிந்தா கிறுகிறுன்னு சுத்துது தலை, அதுதான் பிரச்சனை. இது சோம்பேறித்தனம் மாதிரி தெரியலையே, ஏதோ மெடிக்கல் ப்ராப்ளம் போல இருக்கே. குனிஞ்சிட்டு நிமிந்தா கிறுகிறுன்னு சுத்துது தலை, அதுதான் பிரச்சனை. நல்ல டாக்டரா போய் பார்க்க பாரு, ரொம்ப வீக்கா இருக்கு. குனிஞ்சு நிமிர்ந்தாலே தலை கிறுகிறுன்னு சுத்துதா? என்னடா சொல்றீங்க? ஒருவேளை மறதியை எப்படி யூஸ் பண்றாங்க, அந்த மாதிரி இந்த புள்ள சோம்பேறித்தனத்தை இந்த மாதிரி யூஸ் பண்ணுதோ? கண்டு விட்டாளையா, சூச்சமத்தை கண்டு விட்டாளே. காதை தேய்ச்சா குளிக்கிறது இல்ல சார், நிறைய அழுக்கு. என்ன இப்படி இப்படின்னா அசிங்கப்படுத்துற மாதிரி தான் சொல்லிடுவாங்க சார். இது வரைக்கும் உங்களை பெருமைப்படுத்தினாங்க, இனிமேல் தான் அசிங்கப்படுத்த போறாங்களா? அதாவது இவ்வளவு நேரம் அசிங்கப்படுத்துறாங்கன்றது கூட அந்த பிள்ளைக்கு தெரியல, இதுக்கப்புறம் தான் அசிங்கப்படுத்த போறாங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கு. அசிங்கப்படுத்துற மாதிரி தான் சொல்லிடுவாங்க சார். இது வரைக்கும் உங்களை பெருமைப்படுத்தினாங்க, இனிமேல் தான் அசிங்கப்படுத்த போறாங்களா? சோத்திரையும் அடி வாங்கியாச்சு, சேத்திரையும் அடி வாங்கியாச்சு. சாப்பாடை எடுத்து அவங்க சாப்பிட மாட்டாங்க, நான் எடுத்துட்டு போய் ஊட்டி விடுவேன் சார். பட்னியா கிடக்க மத்தியானம் வரையும். ஐயோ எப்படி வளர்த்திருக்காங்க. சாப்பிடுறதுல சோம்பேறியாமா? எந்திரிச்சு போய் கையில கழுவிட்டு வரணும், அதான் கஷ்டம். இது வரைக்கும் கூட ஏதோ சமாளிச்சிடலாம்டா, ஆனா சாப்பிடுறதுக்கு கை கழுவணும் அதுக்கு சோம்பேறித்தனம் சொன்னா இது எந்த லிஸ்டடா சேர்க்கிறது? சாப்பிடுறதுல சோம்பேறியாமா? எந்திரிச்சு போய் கையில கழுவிட்டு வரணும், அதான் கஷ்டம். நான்லாம் சும்மா வீட்டுல உட்காந்து ஒரு 1/2 மணி நேரம் ரீல்ஸ் பார்த்தாலே சோம்பேறி சோம்பேறி எஞ்சி போய் வேலையை பாருன்றுவாங்க.
ஒரு நாள் ஃபுல்லா உட்காந்து ரீல்ஸ் மட்டுமே பாக்குது. இந்த புள்ளை என்னடா சொல்றது? ஆனா புள்ள ரொம்பவே அழகா இருக்குது. இந்த புள்ளைய எவன் கெட்டி குடும்பம் நடத்த போறானா அவன் தான்டா இந்தியாவிலேயே மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலி. அந்த அதிர்ஷ்டசாலிக்கு என்னுடைய மனமார்ந்த அட்வான்ஸ் வாழ்த்துக்கள்ரா. நீங்க எந்த வகையில சோம்பேறி? சார் சின்ன வயசுல இருந்தே நான் ரொம்ப தூங்குவேன். ஏமா இப்படி தப்பு பண்றீங்களம்மா? எல்லாத்து வீட்லயுமே பொண்ணுங்க தான் ரொம்ப சோம்பேறியா இருப்பாங்க. நீங்க அம்மா உட்கார்ந்திருக்கீங்க. சோம்பேறியா இருப்பாங்க சார். சமைக்க மாட்டாங்க, பாத்திரம் தேய்க்க மாட்டாங்க, பேச கூட மாட்டாங்க. எங்க அப்பாவே தான் எல்லா வேலையும் செய்வாங்க சார். ஏன வளர்க்கறதுல இருந்து துணி துவைக்கிறதுல இருந்து எல்லாமே அவங்க தான். அவர்தான் சமைக்கிறது, துணி துவைக்கிறது, கடைக்கு போறது எல்லாமே. அம்மா என்ன பண்ணுவாங்க? சும்மா தான் இருப்பாங்க. இப்ப அப்பா செஞ்சனால நானும் திருப்பி செய்யறதா இருக்குது. இது வேற யாரும் இல்ல, இதுக்கு முன்னாடி ஒரு புள்ள பார்த்தோம் பாருங்க, அந்த புள்ளையோட ஃபியூச்சர் வெர்ஷன். பிள்ளைங்க சோம்பேறியா இருந்தா அம்மா தட்டி வளர்ப்பாங்க. ஆனா அம்மாவே சோம்பேறியா இருந்தா எப்படி இருக்கும்? அதுதான் இப்ப பார்க்க போறோம். எப்படிமா எப்படி? இல்ல சார் சின்ன வயசுல இருந்தே நான் ரொம்ப தூங்கிட்டேன். கல்யாணம் பண்றதுக்கு ட்ரெஸ் எல்லாம் போய் கடையில ஜவுளி கடையில எடுத்துட்டு வந்துட்டோம். மெதுவா அடிச்சுட்டு வா, பொழுதே சாஞ்சிட்டு. அப்ப சொன்னாங்க விடியாகால எழுந்திருக்கணும், மாமியா மாமனால திட்டுவாங்க, வேலை செய்யணும், நான் கல்யாணம் வேண்டான்னு சொல்லிட்டேன். அப்ப நீ வந்து 2 லட்சம் ரூபாய் அவதாரம் கட்டணும். அபராதமா? அந்த கல்யாணம் நம்ம வேண்டாம், மாப்பிள்ளை வேண்டான்னு சொன்னா கட்டணும் அப்படின்னு சொன்னாங்க. நீ பணம் கட்டணும். ஓ கர்த்தரே. 2 லட்சம் ரூபாய் அப்ப ரொம்ப பெருசு, எங்க இருந்து கட்டுறது, நான் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிட்டேன். இந்த அம்மா சோம்பேறியா இல்ல இன்னசென்ட்டா எந்த கேட்டகரினே ஒரே குழப்பமா இருக்கடா. அந்த டைம்ல சரி ஓகே 2 லட்சம் ரூபாய் அபராதம் கட்டணும்னு சொன்னாங்கன்றது ஏதோ அறியாம புரியாம இருந்தா பரவாயில்ல. இப்போ வரைக்கும் அந்த அம்மாக்கு புரியாம பேசுற மாதிரியே பேசுது. 2 லட்சம் ரூபாய் அப்ப ரொம்ப பெருசு, எங்க இருந்து கட்டுறது, நான் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிட்டேன். ஜோக் முடிஞ்சிருச்சு. ஒரு பையன் பிறந்துச்சு, அதுக்கு அண்ணன். நான் இனிமே எனக்கு வேண்டாம், அம்மா வீட்டுக்கு போயிட்டு மறுபடியும் மாமியா மாமனை கூட்டு வந்து வச்சுட்டாங்க. விளங்கிரும் வீடு. பாப்பா பிறந்துச்சு. பிறந்துச்சுன்னா உங்களுக்கு தெரியுமா? யாருக்கும் பிறந்த மாதிரி பிறந்துச்சு. எனக்கு வேண்டாம். பாப்பா பிறந்துருச்சு, பையன் பிறந்து. எனக்கு ஆத்திரங்கள் வருது. இவங்க தான் சார் கூட்டி வந்து என்ன வாழ வைக்கிறாங்க. நான் தான் வேண்டாம் வேண்டாம்னு போயிடுறேன். எந்திரிச்சு வேலை செய்ய சொல்றாங்களே. அதாவது கல்யாணம் ஆகி 2 குழந்தைங்க பிறந்துச்சு. அந்த குழந்தைங்க எவ்வளவு பெரிய குழந்தைகளா இருக்குன்றது நீங்களே பார்க்க தானே செய்றீங்க. இப்போ கூட எனக்கு வேணான்னு சொல்ற ஒரு அம்மாவா, ஏன்னா வேலை செய்யணுமா? அந்த வேண்டாம் வேண்டாம்னு போயிடுறேன். எந்திரிச்சு வேலை செய்ய சொல்றாங்களே. என்ன காலையில 7 மணிக்கு எந்திரிக்க சொல்றாங்கப்பா. 7 மணிக்கா? சூரிய உதயத்தையே நீ பார்த்தது இல்லையே. என்னடா தினசா கண்டுபிடிச்சு கூட்டு வரீங்க? இந்த அம்மாவெல்லாம் எந்த லிஸ்ட்ல சேர்க்கறதுனே தெரியலையே. பட் இருந்தாலும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, கேட்போம். வேண்டாம் போயிருக்கீங்கன்னா புரியல. அம்மா வீட்டுக்கு போயிருவேன். இந்த வீடு மாமியார் வீடு வேண்டான்னு சொல்லிட்டு போயிடுவேன். என் அண்ணன் தம்பி 4 பேர் இருக்கீங்களே, எதுக்கு? மறுபடியும் எல்லாம் வருவாங்க, வாமா நாங்க நல்லா பார்த்து நல்லா நைஸா பேசி கூட்டு வந்துருவாங்க. 4 நாள் நல்லா இருப்பாங்க, அப்புறம் ஆரம்பிச்சிருவாங்க திட்டுறதுக்கு. நீ எங்க இருந்து ஒண்ணும் தேர்றல. இது எனக்கு வேண்டவே வேண்டாம். அந்த வாழ்க்கையை எழுதி கொடுத்துட்டு போயிடலாம்னா எழுதி கொடுத்துடலாமா? டைவர்ஸ் பண்ணுவாங்களா அது மாதிரி. எழுதி கொடுத்துட்டு போவியா? எனக்கு வாழ பிடிக்கவில்லை, அதனால எங்கள் வீட்டுக்கு வர வேண்டாம், இப்படிக்கு இந்த பேர் அப்படின்னு எழுதி வச்சுட்டு போயிடுவாங்களாமா. யாரும் வரக்கூடாதா? இன்னசென்ட்டா இருக்கலாம், ஆனா இந்த அளவுக்காடா? வீட்டுக்காரர் எல்லா வேலையும் செஞ்சு கொடுப்பாரு, பாத்திரம் தேய்ப்பாரு, வாசல்லாம் பெருக்குவாரு, சாப்பாடு செய்வாரு. நீங்க என்ன பண்ணுவீங்க? எனக்கு எந்த வேலையும் முடியாது. அப்படியே மயக்க வர மாதிரி இருக்கும், தலையில போய் அங்கங்க படுத்துப்பேன். இங்க படுத்து அங்க படுத்து. இல்லம்மா, ஒரு நாள் எவ்வளவு நேரம் தான் தூங்குவீங்க? எனக்கு எப்பப்பெல்லாம் வரும், எப்ப வருதுன்னே சொல்ல முடியாது. ஐயோ, ஆனா நல்லா நோட் பண்ணி பாருங்களேன். இந்த சோம்பேறிகள் எல்லாம் சொல்ற ஒரே வார்த்தை எனக்கு கிறுகிறுன்னு வரும். இதுக்கு முன்னாடி அந்த பிள்ளை என்ன தோணுச்சு, கீழே குடிஞ்சு தட்டெடுத்தா கிறுகிறுன்னு வரும். இப்போ இந்த அம்மாவுக்கு கிறுகிறுன்னு படுத்துருவாங்களாம். ஆனா இதே வேற ஒருத்தனா இருந்தா விட்டுட்டு ஓடி இருப்பான். அம்மாவோட புருஷன் ஏதோ பரவாயில்ல, எல்லா வேலையும் நான் பாத்துக்கிறேன், எனக்கு பொண்டாட்டி நீ இருந்தா மட்டும் போதுன்னு வச்சு குடும்பம் நடத்திட்டு இருக்காரு. வீட்டுக்காரர் எல்லா வேலையும் செஞ்சு கொடுப்பாரு, பாத்திரம் தேய்ப்பாரு, வாசல்லாம் பெருக்குவாரு, சாப்பாடு செய்வாரு. இப்ப 2 குழந்தை ஆயிடுச்சு, இன்னமும் நான் அன்னைக்கு வேணாம்னு சொன்ன கல்யாணம் ஆகி பொறுப்புகள் இருக்குல்ல. முடியாது சார் நம்மளால. முந்தா நாள் கூட நான் எழுதி கொடுத்தேன், பேப்பர்லாம் கொண்டு வாங்க, எனக்கு குழந்தை வேணும், வீட்டுக்காரெல்லாம் வேணாம்னு அழுதுகிட்டு உட்காந்துக்கிட்டேன். என்னமாச்சு என்னாச்சு? ஏய் மாலா, இன்னும் இதுக்கு நான் மாப்பிள்ளை பார்க்கணும், மாப்பிள்ளை வீட்டுக்காரோட வந்து எல்லாம் சமைச்சு போடணும், எல்லா வேலையும் செய்யணும், அவனுக்கு பொண்ணு பார்க்கணும். அதெல்லாம் பண்ணிதாமா ஆகணும், எனக்கு புரியலையே. என்னால முடியாது சார். உன்னையெல்லாம் அடிக்கவே இல்லை, அலற. நான் அதான் எழுதி கொடுத்துறேன், எல்லாம் வாங்க அப்படின்னா யாரும் வர மாட்டேங்கிறாங்க, விடவும் மாட்டேங்கிறாங்க. இல்லம்மா, நீ உண்மையிலே தெரிஞ்சு பேசுறீங்களா? இல்ல சார், தெரிஞ்சு என்னால முடியாது சார், வேலை எல்லாம் செய்ய முடியாது. அதாவது ஒரு பெத்தவங்களுக்கு என்னென்ன கடமைகள் இருக்கோ அந்த கடமையெல்லாம் ஒரு பெரிய பாரமா நினைச்சு பேசிட்டு இருக்கு அம்மா. பெத்த அதெல்லாம் பண்ணிதாமா ஆகணும், எனக்கு புரியலையே. என்னால முடியாது சார். அம்மா அம்மா அம்மா
பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்கணுமா, பையனுக்கு பொண்ணு பார்க்கணுமா, சம்பந்தி வீட்டுல இருந்து வருவாங்களா, அவங்களுக்கு பலகாரம் செஞ்சு வைக்கணுமா, இதெல்லாம் யோசிச்சாலே எனக்கு கிறுக்கிறுன்னு வருதுப்பா. அதனால எழுதி கொடுத்துட்டு போயிடுறேன். யாரும் என் பின்னாடி வராதீங்கன்னு இந்த வயசுலயும் பேசிட்டு இருக்காங்க. என்னால முடியாது சார், வேலை எல்லாம் செய்ய முடியாது. ஆனா இந்த அம்மா இந்த ஷோக்கு மட்டும் கிடையாதுங்க, விசித்திர மனிதர்கள், வினோத மனிதர்கள் இப்படின்னு எந்த டாபிக்ல ஷோ நடத்தினாலும் இந்த அம்மா வரலாம். எல்லாத்துக்கும் குவாலிஃபிகேஷன் இருக்கு. என்னம்மா இப்படி பண்றீங்களேம்மா? உங்களோட உச்சபட்ச சோம்பேறித்தனம் என்ன? 2018ல காலேஜ் முடிச்சேன். வீட்டுக்கு போ. சரி. ஜாப் போகலாம் அப்படின்ட்டு நினைக்கும் போது இல்லை நம்ம கவர்மெண்ட் ஜாப் போனோம் அப்படிங்கிற ஒரு ஏம் இருந்துச்சு. இப்பதான் பிரைட் ஆரம்பிக்கிறேன். இன்ன வரைக்கும் எழுதிட்டே தான் இருக்கு. படிக்கலாம் எடுப்பேன், ஆனா தூங்கிடுவேன். எப்பயுமே தூங்குறது மட்டும் தான் எனக்கு வேலையா இருக்கும். அதாவது 2018 இப்ப 2026 8 வருஷமா எய்ம் வச்சிருக்காப்ல. ஆனா படிக்க மாட்டாரா, தூங்கிடுவாரா. படிக்கலாம் எடுப்பேன், ஆனா தூங்கிடுவேன். பட் நாளும் சும்மா சொல்லக்கூடாது, நல்ல எய்ம் தான். பட் 8 வருஷம் தூங்குனதுல அந்த எய்மும் தூங்கிட்டு இருக்குது. அந்த எய்ம் ஜெயிச்சிச்சா இல்லையான்றத முழுசா கேட்டுருவோம். எவ்வளவு நேரம் தூங்குவீங்க? காலையில ஒரு 4 மணிக்கு அலாரம் வைப்பேன். ஒரு 20-25 அலாரம் வச்சிருவேன் எப்படியும். ஆனா ஏன் சேஞ்ச் ஆஃப் பண்ணிட்டு மறுபடியும் படுத்துருவேன். 18ல இருந்து எழுதிட்டு இருக்காரு சார். 18ல முடிச்சாரு. 18ல இருந்து இப்போ டிஎன்பிஎஸ் எழுதிட்டே இருக்கீங்களா? ஆமா. இந்த மனுஷனுக்கு படிக்கிறது வேலை கிடையாது. டெய்லி 4 மணிக்கு அலாரம் வைக்கிறது, 25 அலாரத்தை வச்சு அதை ஆஃப் பண்றது இருக்குதுல்ல, அதுதான் டெய்லி அவருடைய வேலை போல இருக்கு. 25 அலாரம் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா சரி இப்ப நிம்மதியா தூங்கலாம் அப்படின்னு தூங்கிடுவாரு போல. எனக்கு தெரிஞ்சு இந்த மனுஷன் எக்ஸாம் அன்னைக்கு இந்த மாதிரி அலாரம் வச்சு இந்த 25 அலாரத்தை ஆஃப் பண்ணும் போதே எக்ஸாம் முடிஞ்சு போயிருக்கும்னு நினைக்கிறேன். சரி ரைட், இந்த வாட்டி எக்ஸாம் முடிஞ்சு போச்சு, அடுத்த வாட்டி பாத்துக்கலானே போயிட்டு இருக்கு போல. நான் ஏதோ ஈஸி நினைச்சிட்டேன், ஆனா இன்ன வரைக்கும் முடியல. கவர்மெண்ட் வேலை கிடைக்கிறது கஷ்டங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கே நமக்கு 6 வருஷம் இருக்கு. ஆமா, அது சொல்றது அதுதான் உண்மை என்னன்னா நடுவில் வர திடீர்னு மேரேஜ் வர ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அதனால வேற வழி இல்லை, நான் வேலைக்கு ஒரு வேலைக்கு போய் தான் ஆகணும். எப்ப கல்யாணம்? இப்போ இன்னும் ஒரு 5 மாசத்துல நடக்க போகுது சார். எங்க நாத்தனார் பொண்ணு 45 வயசு ஆகுது, கவர்மெண்ட் எம்ப்ளாயியா, எனக்கு ஒரு பொண்ணு கிடைக்கலையா? பொண்ணு வீட்டுல கேட்கலையா என்ன வேலைக்கு போறேன்? பொண்ணு நான் வேலைக்கு போறேன், நான் பாத்துக்கிறேன்னுட்டாங்க. இல்ல அவங்க வேலைக்கு போறேன்ட்டாங்க, அதனால பிரச்சனை இல்லை சார். ஐயா எனக்கு ஒண்ணுமே புரியலங்கய்யா. அவன் நல்ல வேலையில இருக்கான், சொந்த வீடு இல்லைன்றதுனால பொண்ணு தர மாட்டான் அப்படின்னு சுத்திட்டு இருக்காங்க. அவன் கல்யாணம் பண்றதுக்கு எப்படி ஏங்கிட்டு இருக்கான். இந்த மனுஷன் 25 அலாரம் வச்சு ஆஃப் பண்றதையே ஒரு வேலையா பாத்துக்கிட்டு இருக்காப்ல. இந்த மனுஷனுக்கு நான் வேலைக்கு போய் ஒன்ன பாத்துக்கிறேன்னு பொண்ணு ரெடியா இருக்காம்ல. இந்த மாதிரி பொண்ணுங்களா எங்க இருக்கிறாங்க? ரோட்ல பார்க்கவே முடியறது இல்லையே. மனுஷனுக்கு ஏதோ ஒரு இடத்துல மச்சம் இருக்கணும் பாத்துருக்கேன்டா. ஆனா மச்சத்துல ஒரு மனுஷன் இருக்கான்னு சொல்லி கேட்டா இந்த மனுஷன் சொல்லி கை காமிச்சிடலாம் போல. மசால் வட்ட சைஸ்ல எங்கேயோ ஒரு மச்சம் இருக்கடா. இல்ல ஒண்ணும் இல்லடா. பொண்ணு வந்தோட மாறிட்டான் பாரு சார். வேலைக்கு போறேன்றாங்க பாருங்க. இவ்வளவு நாள் போல. போய் வேலைக்கு போறீங்க? இல்ல சும்மா எடுத்து கவுத்துங்க. இது என்ன சாதாரண பிரச்சனையா? வாழ்க்கை பிரச்சனையா? இப்பதான் பாத்துட்டு இருக்கேன். இனிமேல் போன இன்னும் 5 months இருக்குல்ல சார் மேரேஜ்க்கு. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் வேலைக்கு போவீங்களா? ஆமா சார் அப்படிதான். இப்ப நான் என்ன உங்களை சொல்றது? கல்யாணம் ஆகும் முன்னாடி வேலைக்கு போலாம். கல்யாணம் ஆக போகுதுல சார். அம்மாவை பாத்துக்கலாம், மனைவி பாத்துக்கணும்ல. அவன் அப்படி மாறாம இருக்க காரணம் அவன் இல்ல, நான் தான் சார். அம்மா என் பெத்த தாயை ஓவர்டேக் பண்ணிட்டீங்கம்மா, ஓவர்டேக் பண்ணிட்டீங்க. ஒரே பையன்ல சார், அதனால செல்லமா குச்சமே இல்ல. நல்ல அம்மா, நல்ல சன், வெரி குட் ஃபேமிலி. நல்ல குடும்பம், நல்ல மதர். ஆக மொத்தத்துல பசங்களுக்கு எல்லாம் செல்லம் கொடுத்து வளர்க்கலாம். ஆனா ஓவர் செல்லம் கொடுத்து வளர்த்தா கிடைத்தா அது எங்க வந்து முடியும் அப்படிங்கிறதுக்கு இதுதான் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஃப்ரீ அட்வைஸ் கேட்டா கேளுங்க, கேட்காட்டி போங்க. உங்க வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வராங்கன்னா யார் சார் சமையல் செய்வாங்க? வீட்டுல இருக்க அம்மா சொல்லுவாங்க, மாமியாரு. அதானே உலக வழக்கம். எங்க வீட்டுக்கு யாராச்சும் கெஸ்ட் லேடிஸ் வந்தாங்கன்னா அவங்க தான் சமையல் செய்வாங்க. உங்க வீட்டுக்கு யார் வரணும் அவங்க சமையல் செய்வாங்க. உண்மையா சார்? கால கொடுமை கதிரவா. என்னால வந்து செய்ய முடியாது சார். அவங்களோட கொஞ்ச நேரம் பேசலாம், கொஞ்ச நேரம் இருக்கலாம் அப்படின்ட்டுனால அவங்களே செய்ய சொல்லிடுவான். அவங்களே பிளான் பண்ணி தான் வருவாங்க. ஓகே இந்த வீட்ல நீ நைட் முடிச்சுக்கலாம். நீங்க சம்மதமே இல்லாம அவனே சமைக்க சொல்ற என்ன கேம்? என்ன எனக்கு அந்த அளவுக்கு செய்யவும் வராது சார். அவங்களே சமைச்சு செஞ்சு சாப்பிட்டு போயிடுவாங்க சார். அதாவது இதுக்கப்புறம் என் வீட்டு வாசப்படியே மிதிக்காத அப்படிங்கறத இன்டைரக்டா சொல்றாங்க, வேற ஒண்ணு கிடையாது. இதை விட டைரக்டா உலகத்திலே யாராலையும் சொல்ல முடியாதுடா. இதையே இன்டைரக்ட்ன்றியா? அங்கதான்டா நிக்கிற நீ. நார்மலாவே ஒரு வீட்டுக்கு கெஸ்டா போறோம்னா சாப்பிடுறீங்களான்னு சொல்லிட்டு வழக்கமா கேட்பாங்க. இல்லங்க இப்பதான் சாப்பிட்டு வந்தோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபார்மாலிட்டிக்கு சொல்லுவோம். ஆனா இந்த வீட்டுல பாருங்க, சாப்பிடணுமா போய் கிச்சன்ல சமைச்சு சாப்பிட்டு கிளம்புங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்களா. அதை மீறி அவனும் போய் சமைச்சு சாப்பிட்டு போறான் பாருங்க. இப்படி சோறு திங்கிறக்கு எவ்வளவு மானம் கட்டு போய் தெரிய வேண்டியிருக்கு தெரியுமா? பேசுறாங்க பேச்சு. ஆனா ஒரு வாட்டி இந்த அம்மா வீட்டுக்கு கெஸ்டா ஒருத்தன் தெரிஞ்சோ தெரியாமையோ போயிட்டானா மறுபடியும் அந்த வீட்டு பக்கம் போவானா தலை வச்சு கூட படுக்க மாட்டான். ரொம்ப நன்றி.
ஸோ அவ்வளோதான் இன்னைக்கு வீடியோ. இன்னைக்கு இந்த வீடியோ பார்த்து கொஞ்சமாக என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நம்புறேன். ஒருவேளை நீங்கள் என்ஜாய் பண்ணீங்கன்னா அது மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. இதே மாதிரி ட்ரோல்ஸ் அண்ட் ரிவ்யூஸ்லாம் கண்டிப்பாக பார்க்க நினைச்சீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் கூடிய பெல் ஐகான் டான் தட்டி விட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் டான் டைமுக்கு வந்து சேர்ந்துடும். ஸோ மீடியம் மேட்ச் சூப்பரான வீடியோட சூப்பரான ரிவ்யூவோட சூப்பரான ட்ரோலோட சந்திக்க ஃப்ரம் ஷாஃபி. டாடா பாய் அண்ட் டேக் கேர்.